Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான காரப்பொடி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து நீங்கள் வேறு எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். பட் நான்வெஜ் நான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். ஸோ இது நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி பொரிஞ்சு வந்தோடனே நம்ம 7லேருந்து 10 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகாய் ஒரு 4 வந்து அதை நடுவில் கீறி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நான் இங்கே கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதிலெல்லாம் ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. அது ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக சாஃப்டாகவும் வதங்கிடும். நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 2 தக்காளி நான் இங்கே எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் புளி கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம அதோட தண்ணி மட்டும் நல்லா வந்து புளிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அதை வந்து நம்ம அரைச்சி அந்த தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதுதான் வந்து நம்ம மற்ற மீன் குழம்புக்கும் இந்த மீன் குழம்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காரப்பொடி மீன் குழம்பு அப்படின்னாலே அது வந்து நம்ம காரப்பொடி வந்து நம்மளோட உடம்புல சளி இருந்துச்சுன்னா அது வெளியில் எடுக்கிறதுக்கு உதவும். ஸோ நீங்கள் வின்டர்ஸ் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி காரப்பொடி மீன் குழம்போ இல்லாட்டி வந்து நண்டு குழம்பு அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சளிலாம் அந்த கோல்ட் பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ இதை நல்லா கொதிக்கிறதுக்காக விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வந்து மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சலும் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் வந்து நான் அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். ஸோ தேங்காவோட வந்து நம்ம வந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிருக்கேன். 1 கப் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நல்லா வந்து அதை மையாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்ச அந்த இதையே வந்து கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஒரு கொதி வரதுக்காக வெயிட் பண்ணலாம். உப்பு இந்த இடத்துல நீங்கள் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ நல்லா நமக்கு எல்லாம் கொதித்து ஒன்று போல் நமக்கு வந்துருச்சு. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் 3/4 மீன் குழம்புக்கு அந்த தலை பகுதியும் வால் பகுதியும் சேர்த்துப்பேன். மற்ற அந்த நடுவில் இருக்கிற பகுதி வந்து நான் எப்போவுமே வறுவலுக்கு தான் எடுப்பேன். ஸோ இதுக்கான வறுவல் ரெசிபியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி பொறுமையாக கிண்டி விடுங்க. அது வந்துட்டு உடையக்கூடாது. பொறுமையாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க மீன் போட்டதுக்கப்புறம். அதுவே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு வந்து மீன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் மீன் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு, உடையவே இல்லை. நான் வந்து மீன் குழம்புல யூஸ்வலாக வந்துட்டு முட்டை வந்து அவிச்சிட்டு அதை வந்து நம்ம கீரி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் வேணால் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு மட்டன் குழம்பு அந்த மாதிரி கறி குழம்பு எது வச்சாலும் நீங்கள் வந்துட்டு முட்டை வந்துட்டு வெறுமனே சாப்பிடாமல் இந்த மாதிரி குழம்பு முடியுது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கீரி போட்டிங்கன்னா இறக்குற டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான சுவையான நமக்கு காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த டைம் சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு சளி ஏதாவது இருந்தால் அப்படியே சளிக்கட்டை வெளியில் எடுத்துரும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான குழம்பு இது. ஸோ வின்டர் டைமில் நம்ம சாப்பிட வேண்டிய குழம்பு இது. கிடைக்கும் போது விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.